நண்பரே வணக்கம். வணக்கம் நண்பா, வணக்கம். இப்போ நம்ம எடுக்க போகிறது ஒரு ஒரு கம்மான்னு சொன்னால் ஒரு டேமு போலையா. இது எங்களோட ஸ்தலத்தின் அடுத்து எங்கள் ஊருண்ட தொட்டு பக்கம் இது இருக்குது. இதை பாருங்கள், உங்கள்கிட்ட காட்டுறேன். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் மீன் பிடிக்கல, தண்ணி வற்றிக்கிருக்கு, நல்ல போல் இருக்குது. எல்லாம் கொக்கு மீன், இஷ்டம் போல் மீன் இருக்குது. அதை பிடிக்க எல்லாம் கொக்கு எல்லாம் காற்று இருக்குங்க. இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதை பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான டேமு கம்மாண்டு பாருங்கள். உட்காந்துருக்கு பாருங்க, கொக்கு எல்லாம் உட்காந்துருக்குங்க. எல்லாம் நல்லா தீவனம் தீட்டம் தின்னுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. இது என்ன அடுத்து இது இங்கேயே தான் தங்கிடும். இப்போ தான் அந்த இடத்த காட்டுறேன். அது தங்கிறது, அது எல்லாம் முட்டை வச்சு கூடு வெட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சு இதையெல்லாம் இங்கேயே இருந்து சரணாலயம் போலங்க. இந்த இந்த கம்மா இதை பாருங்கள். இந்த அப்படியே இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டால் அப்படியே அது எதிர்புறம் பாருங்கள், ஒரு பெரிய ஹோட்டல் தெரியும். அது இந்த கரையில் இருந்தால் அந்த கரைங்க. அதில் பாருங்கள், வண்டி எல்லாம் போகும். இதாங்க காற்றோலி வழிசாலை. திண்டுக்கல் போகலாம், திருச்சி போகலாம், மதுரை போகலாம், மெட்ராஸ், சென்னை போகலாம். அப்படியே இங்கிட்டு இடத்தோட்டு போனோம்னா, வளத்தோட்டு போனோம்னா கொடைக்கானல் போகலாம். இது 4 வழி சாலை இந்த இடத்துல. அந்த பாருங்கள், வண்டி எல்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் அறியாமல் வந்துட்டு ஒரு சிறிய மலை ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மலை எவ்வளோ அருமையான மலைன்னு பாருங்கள். பார்க்க எல்லாருக்கும் ஒரு இன்பம் தரக்கூடிய மலை. இதை அப்படியே சுற்றி பாருங்கள். அங்கிட்ட ஒரு சிறிய மலை இருக்குது, சிறிய மலை தொடர்ச்சி இருக்குது. அதான் வண்டி எல்லாம் போகிறது, எல்லாம் தென்னந்தோப்புகள் உண்டு. அப்படியே எல்லாம் இருக்குங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு அபூர்வமாக. நாங்கள்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலங்க. நாங்கள் பொழுது போகணும்னா இந்த கம்மாய்க்கு தான் வருவோம். நான் சின்ன வயசில் போய் இந்த கம்மாயில் தான் போய் மீன் பிடிச்சி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை சுட்டு தின்று அங்கே விளாண்டு திரிஞ்சு பொழுதுக்கும் அங்கே சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் அப்போ நாங்கள் அங்கே போவோம். அங்கே போய் இதெல்லாம் பிடிச்சி நாங்கள் பொழுதுக்கு நண்பர்கள் எல்லாம் போய் மீன் பிடிச்சி நீச்சல் இதில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டது. இதில் தான், இந்த குளத்துல தான். பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான இடம்னு பாருங்கள். பார்க்க அருமையான இடங்க பாருங்கள். அதை நான் அறியாமல் ஒரு சிறிய மலை, அதை தான் இங்கே கீழே எடுத்துக்கிட்டால் பள்ளத்தில் எடுத்தால் இது ஒரு குளம், டேம் இல்லை குளம். பாருங்கள், இப்படியே சுற்றி பாருங்கள். உங்களுக்கு சுற்றி பைய காட்டுறேன். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறது எந்த இடத்துல இருக்குன்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், இதை பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான இடம், எவ்வளோ ஒரு இது. இதை பாருங்கள், நேரத்தில் வந்து இது நிறைய இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதான் இப்போ பாருங்கள், தண்ணி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. மீன் எல்லாம் இஷ்டம் போல் மீன் இருக்குங்க. பாருங்கள், இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வாரதும் இது வேடந்தாங்கல் பறவை போல் வருங்க. வந்து இதையெல்லாம் அங்கேயே மீன் எல்லாம் சாப்பிட்டு இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே கூடு கட்டி. அதான் பாருங்கள், அந்த மரம் வந்து நிறைய அறிஞ்சிங்க. இதில் வந்து ஒரு கருவளை மரம் நிறைய அறிஞ்சி, உடசாலி கருவளைன்னு சொல்லி அதில் தான் கூடு வச்சு எல்லாம் குஞ்சு பொரித்து முட்டை வச்சு குஞ்சு பொரித்து அடை காத்து நல்ல போல் காப்பாற்றி பிடிச்சிட்டு போகும். இப்போ எல்லாம் அதையெல்லாம் பஞ்சாயத்துலேருந்து இப்போ தூர் வாரணும், இது கம்மாயில் இருக்கிறதெல்லாம் ஆழம் தோண்டணும், இது தண்ணி இப்போ நிறையா பெருகணும் அப்படின்னு சொல்லாமே இதெல்லாம் இருக்கிற இதை பூரா வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்போ சும்மா எம்டியாக இருக்குது. சும்மா என் கைக்கு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான், அந்த மரம் கூட இப்போ தண்ணி கூட இருந்ததுனால எல்லாம் உணங்கி போச்சு, எல்லாம் காஞ்சி போச்சு.
பாருங்கள், அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பறவை உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த பறவை கூட்டம் பூரா இந்த இதில் உட்காந்துருக்கு. இது ஒரு செடிங்க. இது ஒரு செடி. அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ இது இருக்குது, செடி இருக்குது, எவ்வளோ பறவை இருக்குது, எவ்வளோ அங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த கருப்பையெல்லாம் நீர் பறவைங்க. அது பார்க்குறதுக்கு காக்கை மாதிரி தெரியும். நீர் காக்கைன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அது மீன் கொத்தி, நீர் பறவை, வெள்ளை கொக்கு, இது போல் இடங்க இது. பாருங்கள் எப்படி ஒரு இடம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான இடம் பாருங்கள். பொழுதுபோக்கான இடங்க இது. ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்க இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்குது, பரவாயில்லையே அப்படிங்க. சுற்றி தென்னந்தோப்புங்க. ஒரு பக்கம் மலை பாருங்கள், தென்னந்தோப்பு பாருங்கள். எல்லாம் ஒரு பக்கம் மற்றும் மலை, 3 பக்கம் தென்னந்தோப்புங்க. இந்த பக்கம் மலை பாருங்கள், இந்த பக்கம் எப்படி ஒரு மலைன்னு இருக்குன்னு பாருங்கள். பார்க்க அருமையான மலைங்க, அபூர்வமான மலை. எல்லாம் தென்னந்தோப்புங்க பாருங்கள். இதெல்லாம் தென்னந்தோப்பு. அதெல்லாம் இதில் விழுகிற நெத்தை எடுத்து சின்ன வயசில் இதை கல்லை எடுத்து தூக்கி போட்டு உடைச்சி நாங்கள் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சுட்டு திம்போம். அதுக்கு பேர் வெடி தேங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் சுட்டு திண்டு அருமையாக பொழுத போய்கிட்டு சனி ஞாயிறு நல்லா டைம் பாஸ் போகுங்க. இதுதாங்க டைம் பாஸு. எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி ஒரு அழகான 2 கம்மா இருக்குன்னு பாருங்கள். இது இந்த கீழெல்லாம் வந்து இது ஒரு இதுங்க, இது தண்ணி தாமரைன்னு சொல்லுவோம். அந்த இலைங்க இது பூரா. இந்த இதில் எல்லாம் மொத்தம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் வந்து தண்ணி தாமரைன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகு, எவ்வளோ ஒரு அம்சம், எவ்வளோ ஒரு அற்புதம். அந்த சைடு பார்த்தா ரோடு, கொஞ்சம் எட்டம் தள்ளி பார்த்தா மலை, இந்த பக்கம் பார்த்தா கம்மா, இந்த சைடு பார்த்தா எல்லாம் தென்னை மரம், இங்கிட்டு பார்த்தா தண்ணி, இங்கிட்டு பார்த்தா மீன், கொக்கு எல்லாமே இருக்குங்க. நாரை இருக்குது, கொக்கு இருக்குது, கழுகு இருக்குது, பிராந்து இருக்குது. இதெல்லாம் விதவிதமாக இருக்குது பாருங்கள். அது உட்காந்துருக்குறது உங்களுக்கே தெரியும். நான் அதை வேலை காட்டுறீங்க, நல்லா பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையாக உட்காந்துருக்கு பாருங்கள். நண்பரே, வணக்கம் நண்பரே. மீண்டும் நான் உங்களுடைய மற்றொரு வீடியோ போடுவரை உங்கள் தேனி கெங்கை ராஜு. வணக்கம், நமஸ்காரம். ஓகே, தேங்க்யூ.